அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்று நாம் ரேகி சிகிச்சை பற்றியும் அதனுடைய 3 நிலைகள், முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று 3 நிலைகளையும், ரேகி என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, அதனுடைய பயன்கள், இப்படி நாம் காணொலியை பார்க்க போகிறோம். ரேகி என்பது முழுக்க பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியை பயன்படுத்தி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களினுடைய உதவியினால் செய்யக்கூடிய மருந்து மாத்திரை இல்லாத அற்புதமான சிகிச்சை முறை இந்த ரேகி. இன்று உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் நம்பி பின்பற்றக்கூடிய ரேகி சிகிச்சை, இந்த ஆன்மீக சக்தி முறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரேகி அப்படின்னு சொன்னால் என்ன, ஏன் இது கைகள் மூலம் குணப்படுத்துதல் தெய்வீக சக்தி என்று சொல்லப்படுகிறது, ரேகியில் ஏன் 3 நிலைகள் இருக்கிறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேகி என்பது இது ஒரு மருந்தும் அல்ல, இது மதம் சார்ந்ததும் அல்ல, இது மந்திரமும் அல்ல. இது ஒரு பிரபஞ்ச சக்தியை உடலுக்கும் மனதுக்கும் செலுத்தும் ஒரு தியான சக்தி முறை அப்படின்னு சொல்லலாம். ரேகியினுடைய முதல் நிலை உடலை குணப்படுத்துதல் என்பதாகும். முதல் நிலையில் ரேகி சக்தி முதன்முறையாக உடலுக்குள் திறக்கப்படுகிறது. கைகளின் மூலமாக சக்தி ஓட ஆரம்பிக்கிறது. இதையே எனர்ஜி அவேக்கிங் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் நிலையில் கற்றுக் கொடுக்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால், ரேகியினுடைய அடிப்படை விதிகள், ரேகியினுடைய கை வைத்து சிகிச்சை செய்யக்கூடிய முறைகள், சுய சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஹீலிங், பிறருக்கு சக்தி அனுப்புவது எப்படி, சக்தி ஓட்டத்தை எப்படி உணர்றது, இதை பற்றி தான் இந்த முதல் நிலையில் இருக்கும். இந்த முதல் நிலையினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நோய்கள் குணப்படுத்த முடியும். தலைவலி, உடல் வலி, இவைகளை எத்தனை நாட்களானாலும் உடனடியாக நிவாரணம் கொடுக்க முடியும். மன அழுத்தத்தை முழுமையாக குறைக்க முடியும். தூக்கம் சீராகிறதுக்கு ரேகி அற்புதமான சிகிச்சை முறை. இரத்த ஓட்டம் சீர் செய்யலாம். எதிர்மறை சக்திகளை குறைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நன்மைகள், மருந்து மாத்திரை இல்லாத குணப்படுத்துதலில் ரேகி முதல் நிலையாக இருக்குது. குறிப்பாக ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றது. 2ஆம் நிலை மன கர்ம சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் நிலை அப்படின்னா இது மனநிலையை மாற்றக்கூடிய ரேகி. காலம், இடம், வரம்புகளை தாண்டும் ஒரு சிகிச்சை முறை. இந்த நிலையில் ரேகி சின்னங்கள், சிம்பிள்ஸ் அதிகப்படியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 2ஆம் நிலையில் கற்றுக் கொடுக்கும் போது என்னென்னா, ரேகி சின்னங்களுடைய ரகசியம், மன சிகிச்சை, தூர சிகிச்சை, டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை, கர்மாவில் ஏற்படக்கூடிய தடைகள், அந்த கர்ம பிளாக்குகளை நீக்கிறது, கடந்த கால காயங்களை சுத்திகரிப்பு பண்ணுறது, இது 2ஆம் நிலை. இந்த 2ஆம் நிலையினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பயம், கோபம், கவலை இவைகளை குறைக்க முடியும். மனக்குழப்பத்தை நீக்கி ஒரு நல்ல தீர்ப்பு வழங்க முடியும். பழைய கர்ம பிரச்சனைகள் சீராக்க முடியும். உறவு பிரச்சனைகளில் தீர்வு காண முடியும். பண தடைகளை நிச்சயமாக குறைக்க முடியும். குழந்தைகள், தொலைவில் உள்ளவர்களுக்கு இந்த சிகிச்சை மிக அற்புதமான சிகிச்சை. மேலை நாடுகளெல்லாம் உடல் ரீதியாக பாதிப்பாகிறத விட மன ரீதியாக அதிகப்படியான பாதிப்புகள், மன உளைச்சல்கள் அதிகமாகி இந்த மனதை செம்மைப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதில் தான் நம்ம இந்தியாவை நோக்கி அவர்கள் ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சு ஏதாவது ஒரு மன அமைதி கிடைக்காதானே வராங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே உயரிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வமோ பொருளோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதுவும் இல்லை, நம்முடைய மன அமைதி தான் ரொம்ப மிக முக்கியமான பெற வேண்டிய ஒன்று. இது உண்மையான மாற்றை தரக்கூடிய நிலை இந்த 2ஆம் நிலை. ரேகியில் 3ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறது. இதை மாஸ்டர் லெவல், இதை ஒரு இந்த 3ஆம் நிலைக்கு வரும் பொழுது நம்ம ஒரு கைத்தேர்ந்த மாஸ்டர் லெவலுக்கு கொண்டு போயிடலாம். அதாவது சிகிச்சை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த 3ஆம் நிலை, இது ஆன்மீக
சித்தி நிலை, குருநிலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் ஒருவர் தன்னை மட்டுமல்ல பிறரையும் ரேக்கி இன்டுஷன் செய்யக்கூடியவராக இருப்பார். மூன்றாவது நிலையில் கற்றுக் கொடுக்கப்படுவது என்ன அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் சின்னங்கள்லேயே ஒரு பிரத்யோக சக்தி மிக்க ஒரு குறிப்பிட்ட சின்னங்களை மட்டும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தரப்படுது. சக்தி தீவிரப்படுத்துறது பற்றியும் சொல்லப்படுது. சக்கரங்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்புர சக்கரம், அநாகத சக்கரம், ஆக்ஞா, விசுக்தி, அநாகதா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் சுத்திகரிப்பு பண்ண முடியும். நம்முடைய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவையும் கிளின்சிங் செய்ய முடியும். பிறருக்கு ரேக்கி பயிற்சி கொடுக்குற அளவுக்கு இந்த 3ஆம் நிலை பயிற்சி இருக்கும். பிறருக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் சக்திகளை பயன்படுத்தி அவர்கள் சிகிச்சை செய்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலை தான் 3ஆவது நிலை. 3ஆம் நிலையுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக விழிப்புணர்வு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஷயம். அப்போன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவானவர் இந்த ரேக்கியை தாண்டியும் ஆன்மீகத்தில் ஒரு சில நிலைகளை அடைந்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கணும். சக்தி தடைகளை முழுமையாக நீக்கக்கூடிய திறன்கள், கேப்பபிலிட்டி இருக்கணும். வாழ்க்கையினுடைய நோக்க தெளிவு கட்டாயம் இருக்கணும். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு குணப்படுத்தும் சக்தி பல மடங்குகளாக இருக்கிறதுனால அதை கற்பவர்கள் தாங்கக்கூடிய லெவலுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்டேஜை உருவாக்கி தரணும். இதில் குரு சக்தி அனுபவம் நிச்சயமாக இருக்கும். இந்த 3ஆம் நிலையில் இது ஒரு வாழ்க்கை மாற்று நிலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான உண்மை அப்படின்னா ரேக்கி என்பது ஒரே நாளில் அதிசயம் செய்யும் முறை அல்ல. இது தொடர்ந்து பயிற்சிகளால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத நிலை. முதல் நிலை அப்படின்னு சொன்னோம்னா முடிவில் உடலை குணப்படுத்துறது, 2வது நிலை மனதை மாற்றுறது, 3ஆவது நிலை ஆன்மாவை விழிப்புணர்வு செய்கிறது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ரேக்கி உங்களை கட்டாயம் உயர்த்தும். குணப்படுத்தும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றது தான் ரேக்கியினுடைய முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கோட்பாடு. இதை வெளிக்கொண்டு வருவது தான் ரேக்கி அப்படின்றது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த ரேக்கி சக்தியை எல்லோராலும் பெற முடியும். இந்த ரேக்கி சக்தியை பெறுவதன் மூலம் உடல், மனம், ஆன்மா இவை 3ஐயும் வெளிப்படைய செய்து நம்மையும் பாதுகாத்து கொள்ளலாம். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாத்து அளித்து நம்மிடம் கற்றுக்கொள்ள வரும் மாணாக்கர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்க முடியும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.